பொண்ணை பற்றி நல்லா தெரியும். நானாக தானே வந்திருக்கேன், எடுத்துக்கோ. இல்லை நீ இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, முக்கியமாக உங்கள் அண்ணனுக்கு தெரியாது. எடுத்துக்கோ. சரிங்க நீ. நீங்களே ஓகே சொல்லும்போது டேய் இருடா, நான் கூப்பிட்றேன்டா. ஹாய் மச்சான், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சொல்கிறா. ஐயோ இவனா? உன் தம்பி படிக்கிற காலேஜில் என் ஃப்ரெண்ட் ஒரு தம்பி படிக்கிறான். உன் தம்பியை பற்றி விசாரித்து பார்க்கும்போது தெரியுது அவன் பெரிய ட்ரக்ஸ் அடிக்டமாடா. ட்ரக்ஸ் அடிக்டா? அண்ணன்ட்டு வர சொல்கிறானே, இப்போ என்ன பண்ணுறது? டேய், வெறும் ட்ரக்ஸ் அடிக்ட் மட்டும் இருந்தால் பரவாயில்லடா, பொண்ணு விஷயத்தில் வேறு ரொம்ப மோசம்டா அவன். டேய் சும்மா காமெடி பண்ணாதடா. டேய் என் தம்பி ஒரு குழந்தை மாதிரிடா. நான் சொல்கிறது நம்புடா. இவ்வளோ நம்புறாங்க, தப்பு பண்ணிட்டோமோ? டேய் மச்சான், சொன்னால் புரிஞ்சுக்கடா, அவன் தம்பி நல்லவன் கிடையாதுடா. நீ சொல்கிறது காமெடி பண்ணுற மாதிரி இருக்கு. சொன்னால் புரிஞ்சுக்கடா, அவன் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவன் கிடையாதுடா, ரொம்ப மோசமானவன்டா. அவனை நம்பி எப்படி அவன் ஒய்ஃபை விட்டுட்டு தனியாக வேலைக்கு போயிடுற? ஏய் சொன்னால் கேள்றா, ஏமாந்துடாதடா. டேய் என் பொண்டாட்டி ரொம்ப தங்கமான பொண்டாட்டிடா. டேய் அதுக்காக சொல்லலடா, தம்பி பாச வச்சு ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கடா. அதுக்காக தான். என் பொண்டாட்டி 1000 பேசுவாடா, ஆனால் என்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாடா. என் மேலே அவளை லவ்டா. மச்சான், நான் இவ்வளோ சொல்கிறேன், நீ என்னை நம்ப மாட்டேங்கிறடா. நீ சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. விட்றா, நீ காமெடி பண்ணுற மாதிரி இருக்குடா. இப்போ உனக்கு காமெடியாக தாடா இருக்கும், பின்னாடி பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அப்போ தான் நீ யோசிப்பேன். நீ வேறு யாரையோ பார்த்துருப்ப, ஓகேவா? என் தம்பியை பார்த்துருக்க மாட்டேன். நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, சரியா? என் தம்பி அப்படிலாம் கிடையாது. என் தம்பியோட குணமும் அப்படி கிடையாது, சரியா? நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அதெல்லாம் அதுக்கு மேலே இருக்காது. இஷ்டம், நீ பார்த்துக்கோ. இனிமேல் இந்த மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்காத. என்னடா ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்ட? அதான் நீ உங்களுக்கு 2 நிமிஷம் பேசணும். சரி சொல்டா. அதான் எப்படி
சரியா இல்லைங்க. ம். என்ன சரியா இல்லை? ஏதோ தப்பாக இருக்குங்க. என்னடா தப்பா இருக்கு சொல்டா. அண்ணன் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கே பேசினேன், நான் கேட்டேன். நம்மளை பற்றி எல்லாத்தையுமே அவர் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆனால் அண்ணா அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? நம்ம 2 பேரும் அவ்வளோ நம்புறாரு நீ. நம்ம ஒரு பண்ணுறது பேர் பச்சை துரோகம். நான் அது வரையும் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு குற்ற உணர்ச்சியாகவே இருக்காது. ஆனால் நீங்கள் அண்ணன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரும்போது, நம்மளை நம்புறேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமாங்க? இந்த உலகத்திலே பெரிய கொடூரமானவன் நான் தான் தோணுச்சு. இல்லை நீ இது இங்கேயே நிப்பாட்டிடலாம். நம்ம அவருக்கு துரோகம் பண்ணிட்டு நல்லாவே இருக்க முடியாதாண்டி. நான் வந்து நல்லா படித்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன் நினச்சிட்டு இருக்காரு. எனக்காக தான் கடன்லாம் வாங்கி வச்சிருக்காரு. நீங்களும் நல்லா தான் இருந்தீங்க. நான் இங்கே எப்போ வந்தனோ அப்பையிலேருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கூட அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருக்காக தாண்டி? நமக்காக தாண்டி. போதும், இனிமேல் நான் அவருக்காக வாழலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு நல்லா படித்து நான் ஏன் கடன் அடைய போகிறேன். இனிமேல் நான் அவரு கடன் அடைய போகிறேன். நீங்களும் இனிமேல் ஒழுக்கமாக இருங்க. இனிமேல் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதை நான் பார்க்கணும், அவ்வளோதான். என்னுடைய வாழ்க்கையே இன்னும் உங்கள் 2 பேருக்காக தான். நான் கிளம்புறேன். நீ ஏய், என்னடி எப்போ பார்த்தாலும் இதுதானா? சே, கசகசன்னு இருக்கு உடம்பெல்லாம். ஏண்டா, நான் இவ்வளோ தூரம் கேட்டுகிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாமல் உன் பாட்டுக்கு போகிறா? இல்லைண்ணா, காலேஜில் அவசரமாக வர சொல்கிறாங்கண்ணா. நான் இருந்துட்டு போகலாம்லடா. இல்லைண்ணா. சரி, அடிக்கடி வீட்டுக்கு வரணும், சரியா? அண்ணியை பார்த்துக்கோங்கண்ணா. நான் பார்த்துக்கிறேன்டா, நீ உன் உடம்ப பத்திரமா பார்த்துக்க, சரியா? உங்களை ஒரே ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறேண்ணா. வாடா.